யார் அதை செய்வார்கள்? எனக்கு என்று சுயநலமாக அப்படிப்பட்ட ஒன்றாக சேர்ந்து செய்யறதுங்கிறது நடக்கும். ஆனா அது வெற்றி பெறாது. ஒரு அமைப்பை, நிறுவனத்தை, அரசை, சர்வவளம் படைத்த ஒரு அரசை எதிர்த்து போராடுவது என்பது அப்படிப்பட்ட உதிரிகளின் நினைப்பால் நடக்காது. அது எப்ப நடக்கும்? யார் அதை மனப்பூர்வமாக தங்களுடைய லட்சியமாக ஏற்று நிறைவேற்றுவார்கள்? யார் இந்த தொழிலாளி மீது, உழைப்பின் மீது காதல் கொண்டிருக்கிறார்களோ, கருணை கொண்டிருக்கிறார்களோ, கரிசனம் காட்டுகிறார்களோ, அதற்கு உரிய தத்துவத்தை எவன் தன் மனதில் ஏற்றி நிற்கிறானோ அவனால் தான் அதை செய்ய முடியும். அதுதான் சிஐடியோ, அதுதான் சிஐடி தோழர். நான் உடனே நினைத்தேன், அதுக்கு போக்குவரத்து அமைச்சரை சந்திக்கிற போது எல்லா ரெஸ்ட் ரூம்லையும் வெஸ்டர்ன் டாய்லெட் நீங்க வைக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை, சின்ன கோரிக்கை மாதிரி இருக்கும். ஆனால் இதனுடைய மதிப்பு சாதாரணமானது வைக்கணும். இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தொழிலாளிகளுக்காக, இருப்பவர்களுக்காக, மொழி பெற்றவர்களுக்காக வைக்கிற அந்த கடமை என்பது யாருக்கு வரும்? தொழிலாளிகளுடைய வாழ்க்கை என்பது அது ஒரு நரகம். முதலாளித்துவ சமூகத்தில் அது ஒரு நரகம், வாழும் நரகம். அதை சொர்க்கமாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய குறிக்கோள். சொர்க்கமாக்காமல் நாம் வாழக்கூடாது. இன்று உலகத்தில் எந்த ஒரு தொழிலாளியும் அடைகிற எந்த நாட்டிலும் சின்ன சின்ன மாற்றங்களுக்கு கூட அடிப்படை போட்டவர் அவர்தான். அவரால் தான் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவரால் தான் தொழிலாளிகள் இப்போதும் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதை விட பெரிய மகிழ்ச்சியாக அந்த 62 நாள் போராட்டத்தில் எனக்கு கிடைத்தது, ஓய்வு பெற்ற பிறகு ஆரம்பத்திலிருந்து இங்கே சிறப்பாக பணியாற்றி இந்த சங்கத்திற்கு அடித்தளமாக இருந்த பல மூத்த தோழர்களை பார்க்க முடியாமல் இருந்தது. அவர்களை எல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பை அந்த 62 நாட்கள் போராட்டம் எனக்கு கொடுத்தது. அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போதும் இங்கே இருக்கிற பலர் சங்கத்தினுடைய ஆரம்ப காலத்தில், அதனுடைய எல்லா இன்னல்களும் துன்பங்களும் இருந்த காலத்தில், அடக்குமுறைகள் இருந்த காலத்தில் இந்த சங்கத்தை காப்பாற்றுவதிலே உறுதியாக இருந்து போராடிய தோழர்கள் நான் பலரை இங்கே பார்க்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த தோழர்கள், ஓய்வு பெற்ற தோழர்கள், பிறகு நம்முடைய குடும்ப ஓய்வூதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரிகள் எல்லோருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நானும் ஓய்வு பெற வேண்டியவன் தான். ஆகவே இந்த பாராட்டில் கலந்து கொள்வதற்கு எல்லா தகுதி வழங்கி இருக்கிறது. இருந்தாலும் ஓய்வு என்பது உங்களைப் போல ஒரு நிறுவனத்திலே பணியாற்றினால் அது விதிப்படி, சட்டப்படி குறிப்பிட்ட வயதை தாண்டி ஓய்வு. ஆனால் பொதுப்பணியிலே ஓய்வு கிடையாது, ஓய்வு எடுக்கக்கூடாது. ஓய்வு எடுத்தால் அதுவே நோயாகிவிடும். ஆகவே உங்களோடு தொடர்ந்து இருப்பதற்கு, தொடர்ந்து நீங்கள் வாய்ப்பு கொடுப்பதற்கே நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஓய்வூதியர்களுடைய பிரச்சனையை பற்றி சந்திரன் அது எப்படி தொடங்கியது, எப்படி எல்லாம் செய்தோம் என்றவர் சொன்னார். அதில் இருக்கிற கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகளை பற்றி தோழர் பிச்சை சொன்னார், தோழர் நயனார் சொன்னார். ஆகவே அதற்குள்ள எல்லாம் நான் அதிகம் போக விரும்பவில்லை. ஆனால் கார்ல் மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்களா அல்லது தெரியும். நம்மை போன்ற உழைப்பாளர்களுக்கு எல்லா வகையிலும் இன்று உலகத்தில் எந்த ஒரு தொழிலாளியும் அடைகிற எந்த நாட்டிலும் சின்ன சின்ன மாற்றங்களுக்கு கூட அடிப்படை போட்டவர் அவர்தான். அவரால் தான் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவரால் தான் தொழிலாளிகள் இப்போதும் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான மனிதன் சாதாரண மக்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, இல்லாதவர்களுக்காக, ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்காக குரல் கொடுத்தவர். ரஷ்யாவிலே புரட்சி நடப்பதற்கு முன்னால் ஒரு பெரிய புதினத்தை, நாவலை எழுதியவர் காட்சி. அங்கு இருக்கிற தொழிலாளர்களை, சாதாரண மக்களை, யார் என்கிற கொடிய மன்னனுக்கு எதிராக அணிதிரட்ட வேண்டிய, பெரும் படையை திரட்ட வேண்டிய காரியத்தில் கட்சி ஈடுபட்டுக் கொண்டிருந்தது லெனின் தலைமையில். அப்போது ஒரு நாவல் வந்தது, அதற்கு பெயர் தாய். யாராவது படிக்கலாம்னா நீங்க படிக்கணும், எத்தனை வயசானாலும் படிக்கணும். அந்த தாய் என்ற நாவலில் உலகத்தில் எதை வெளி பொது விஷயங்களே தெரியாத ஒரு தாய், வேலை செய்வார்கள், சமைப்பார்கள், கணவனை பார்ப்பார்கள், பையனை பார்ப்பார்கள், மசூதிக்கு, சர்ச்சுக்கு செல்வார்கள். இதற்கு மேல் அந்த தாய்க்கு எதுவும் தெரியாது. அவருடைய குழந்தை தொழிலாளியான பிறகு, அவருடைய மகன் தொழிலாளியான பிறகு
அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடம் சில மாற்றங்கள் தெரிகிறது. அவன் பொறுப்புள்ளவன் ஆகிறான், மற்றவர்களை பற்றி பேசுகிறான், அம்மாவிடமே கூட பொறுப்போடு நடந்து கொள்கிறான், வீட்டிற்கு முறையாக வருகிறான். இப்படி அவன் பொறுப்புள்ளவனாக மாறிக்கொண்டே இருக்கிறான். வீட்டுக்கு வருவது தாமதமாகிறது, சில நேரம் இரவில் கூட வராமல் இருக்கிறான். இதையெல்லாம் அந்த தாய் கவனித்து அவனை பார்த்து கேட்க, என்னடா எங்க பழைய மாதிரி இல்லையே, ஏன் வீட்டுக்கு வர மாட்டேன்ற என்றெல்லாம் அவன் கேட்கிறார். அப்படி கேட்கிற போது அவன் சொல்லுகிறான், இல்லையம்மா எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஏனென்றால் தாயிடம் தான் ஒரு கம்யூனிஸ்ட், தான் தொழிலாளிக்காக போராடக்கூடியவன் என்று சொல்லுவதற்கு அவனுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அம்மா என்ன நினைப்பாங்களோ, அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று அவன் நினைத்தான். திடீரென்று ஒரு நாள் மார்க்சினுடைய படத்தை கொண்டாந்து வீட்டுல மாட்டினான், கார்ல் மார்க்சினுடைய படத்தை. இந்த அம்மா பார்த்தோன்னா, என்னடா புதுசா உன்னை கொண்டாந்து வச்சிருக்கிற, யாரா இவரு அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. அவன் சொன்னா, இவர்தான் ஏழைகளின் இயேசுநாதர் என்று அவன் சொன்னான். அந்த அம்மாவிட்ட போய் கம்யூனிஸ்ட் வச்சு தத்துவமெல்லாம் அவன் சொல்லல. அவங்க இயேசுநாதர், அவங்க கிறிஸ்துவர்கள், அவர்கள் இயேசுநாதர் இறைவன் என்று கருதக்கூடியவர்கள். அவன் சொன்னா, இவர்தான் ஏழைகளின் இயேசுநாதர் சொன்னான். அப்படி அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்ட் ஆயிடுறாங்க. புரட்சிக்க அதான் அந்த கதை. நீங்க கட்டாயமா படிக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையை பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு தாய் நீங்க படிச்சீங்கன்னா, உங்க பையன் அல்லது உங்களுடைய கணவன் நம்முடைய சங்கத்துல இருந்து எப்படி, இப்ப நீங்க அந்த அம்மா கேட்ட மாதிரியே உங்க வீட்டுக்காரரை கேட்டிருப்பீங்க. என்ன கேட்டிருப்பீங்க, என்ன உனக்கு மட்டும் தானா 10 மணிக்கு வர, 12 மணிக்கு வர, சில நேரம் வாராம இருக்கிற, என்னங்க அப்படி கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வாழ்க்கை, தொழிலாளிகளுடைய வாழ்க்கை என்பது அது ஒரு நரகம். முதலாளித்துவ சமூகத்தில் அது ஒரு நரகம், வாழும் நரகம். அதை சொர்க்கமாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய குறிக்கோள். சொர்க்கமாக்காமல் நாம் வாழக்கூடாது. அதற்கான போராட்டத்தை நடத்துற போது மார்க்ஸ் சொன்னார், தொழிலாளியை பார்த்து சொன்னார், உழைப்பு என்பதுதான் மதிப்பு. இப்ப நீங்க பொருளுக்கு மதிப்பு இருக்கு. நாற்காலி ஒரு கட்டை நாற்காலி ஆச்சுன்னா அதுக்கு மதிப்பு வரும். ஒரு கட்டியா இருக்கிற தங்கம் நகையாச்சுன்னா அதுக்கு மதிப்பு வரும். மதிப்பு என்பது உழைப்பு சேரும் போதுதான் வரும், இல்லைன்னா மதிப்பு இருக்காது. மண்ணோடு கிடக்கிற இரும்பு துகள்கள், அதை எடுத்து நீங்கள் உழைத்து அதை உருக்கி நீங்கள் உருக்காக்கும் போது அதுக்கு மதிப்பு இருக்கிறது. ஆகவே மதிப்பு என்பது உழைப்பு என்பது மதிப்பு. அதான் மார்க்ஸ் சொன்னார், உழைப்புக்கு கொடுத்த, உலகத்தில் முதல் கொடுத்த மரியாதையை கொடுத்த மாமேதை கார்ல் மார்க்ஸ். அவர் சொன்னாரு, நீங்க மூலதனம் என்று ஒன்று உருவாகிறது, மற்றது உருவாகிறது. உழைப்புங்கிற அந்த சக்தி இல்லைன்னா உன்னை முதலாளி வச்சுக்க மாட்டான். எப்ப முதலாளி உன்னை வச்சுக்குவான்? நீங்க உழைக்கிற சக்தி இருந்தா தான் உன்னை வச்சுக்குவான். மார்க்ஸ் சொன்னாரு, உழைப்பு என்பது ஒரு மனிதனின் குருதியில், இரத்தத்தில், சதையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னோம். அது எதுல இருக்கு? நம்முடைய ரத்தத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எது? உழைப்பு சக்தி. அந்த ரத்தம், அந்த சதை, அந்த உழைப்பு சக்தியை செலுத்துவதற்கு வலு பெற்றிருக்கிற வரைதான் தொழிலாளிகளுக்கு மதிப்பு, முதலாளித்துவ சமூகத்தில். அதை தாண்டிதான் நீங்கள் வெளியே போன்னு சொல்லி விடுவார். அப்படித்தான் 58 வயதிலே வெளியே வருகிறோம், 60 வயதிலே வெளியே வருகிறோம். நேற்று ஒருவரை நான் பார்த்தேன், போக்குவரத்து தொழிலாளியை பார்த்தேன். அவர் இனிமேதான் ஓய்வு பெற போகிறார், இன்னும் ஓய்வு பெறல. 60 வயசு ஆயிடுத்து. 60 வயசு ஆகிற போதெல்லாம் எங்களுக்கு முட்டு வலி வந்துடுது, மற்றது வந்துடுது, முட்டியை மடக்க முடியல, இப்படிலாம் இருக்கு. ரெஸ்ட் ரூம்ல போனா எந்த ரூம்லையும் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை. நாங்க அங்க அந்த இந்த இந்தியன் டாய்லெட்ல காலை மடக்கி உட்காந்து என்னுடைய கடனை முடிப்பதற்கு வசதி இல்லை. அப்படி போக முடியாத காரணத்தினாலேயே அடக்கிக்கிட்டு வீட்டுக்கு போற வரையில நாங்க இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஒரே ஒரு இட்லி மட்டும் தின்னுட்டு நான் வேலைக்கு வர்றேன், ஏன்னா அங்க போன பிறகு கக்கு சொந்தா என்ன பண்றது என்று அவர் சொன்னார். என்ன சொன்னார்? நேற்று ஒரு கிரகப்பிரவேசம் போறவர் சொன்னார். நான் உடனே நினைத்தேன், அடுத்து போக்குவரத்து அமைச்சரை சந்திக்கிற போது எல்லா ரெஸ்ட் ரூம்லையும் வெஸ்டர்ன் டாய்லெட் நீங்க வைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை, சின்ன கோரிக்கை மாதிரி இருக்கும், ஆனால் இதனுடைய மதிப்புங்கிற சாதாரணமானதல்ல, வைக்கணும். இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்து தொழிலாளிகளுக்காக, இருப்பவர்களுக்காக, ஓய்வு பெற்றவர்களுக்காக வைக்கிற அந்த கடமை என்பது யாருக்கு வரும்? யார் அதை செய்வார்கள்? எனக்கு என்று சுயநலமாக அப்படிப்பட்ட ஒன்றாக சேர்ந்து செய்யறதுங்கிறது நடக்கும்.
ஆனா அது வெற்றி பெறாது. ஒரு அமைப்பை, நிறுவனத்தை, அரசை, சர்வ வளம் படைத்த ஒரு அரசை எதிர்த்து போராடுவது என்பது அப்படிப்பட்ட உதிரிகளின் இணைப்பால் நடக்காது. அது எப்ப நடக்கும்? யார் அதை மனப்பூர்வமாக தங்களுடைய லட்சியமாக ஏற்று நிறைவேற்றுவார்கள்? யார் இந்த தொழிலாளியின் மீது, உழைப்பின் மீது காதல் கொண்டிருக்கிறார்களோ, கருணை கொண்டிருக்கிறார்களோ, கரிசனம் காட்டுகிறார்களோ, அதற்கு உரிய தத்துவத்தை எவன் தன் மனதில் ஏற்றி நிற்கிறானோ அவனால் தான் அதை செய்ய முடியும். அதுதான் சிஐடியோ, அதுதான் சிஐடி தோழர்.